ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பேரும் கூலி ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி சண்டே மார்னிங் கூலி படத்துக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு கூலி படத்துக்கு போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 197 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒண்டி தான் தேவைப்படுது நம்ம சேனல் 5K தோட. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த 5K தொட்டு நம்ம சந்தோஷமாயிடுவோம், நம்ம ஒரு ஃபேமிலி ஆகிடலாம். அது போக யூடியூப்பில் புதுசாக ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கான். நீங்கள் லைக் கொடுக்கும் போது கையோட அந்த ஹைப்பையும் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்குள்ள நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், வேறு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்த விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட விஷுவல்ஸு வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம தலைவரை காட்டின விதமாக இருக்கட்டும், அந்த மேன்ஷனை காட்டின விதமாக இருக்கட்டும், ஒரு ஹார்பர் சீனை காட்டின விஷயமா இருக்கட்டும் சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து விஷுவலை வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. விக்ரம் படத்தில் வந்து ஒரு டிசி மாதிரி ஒரு டார்க்கில் எடுப்பாங்க தெரியுமா, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு டார்க் பேட்டர்னை தான் வந்து இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் இந்த கதைக்கும் அந்த கலர் பேட்டர்னுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து சிங்க் ஆகிருக்கு. டிஓபி கிரீஷ்க்கு வந்து நம்ம பாராட்ட வந்து சொல்லி தான் ஆகணும். அடுத்தபடியாக வந்து இவர் இல்லைனா இந்த படமே கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நினைப்பீங்க, அவர் இல்லை. இவர் யாருன்னா ராக் ஸ்டார் அனிருத். ஓகேவா? ஸோ இவர் கொடுத்த பிஜிஎம்லாம் இருக்குது தெரியுமா, ஒவ்வொரு கேரக்டருக்கும் மனுஷன் வந்து செதுக்கியிருக்காருன்னு தான் வந்து சொல்லுவோம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து அந்த கேரக்டர் பேர் என்னவோ அந்த கேரக்டரே வந்து பிஜிஎம்மாக போட்டுருவார், பாட்டாக போட்டுருவார்னு சொல்லி வந்து நிறைய பேர் கலாச்சிருந்தாங்க. விக்ரம் படத்தெல்லாம் கலாச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமும் வந்து இங்கே இல்லை. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பிஜிஎம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் வந்து பக்கா மாசாக இருந்துச்சு. அந்த மியூசிக்கை வந்து நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். அதுவும் உபேந்திராவோட இன்ட்ரோக்கெலாம் வந்து ஒரு பிஜிஎம் போட்டார் பார்த்தீங்களா, அனிருத்து பின்னிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாசான பிஜிஎம் வந்து அனிருத்துக்கு வந்து தெரியுது. எப்படி எங்கே இந்த மாதிரி மாசான பிஜிஎம் போடணும்னு ஒரு பல்ஸ் வந்து அனிருத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக தெரியுது. அதனால தான் எல்லா பேரையும் வந்து அவர் ராக் ஸ்டார்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தபடியாக அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக அந்த விஷயம் என்னன்னா, ஸ்டண்ட் ஒர்க் அன்பரிவ் மாஸ்டர். ரஜினிக்கு தானே இவர் வந்து வயசானது தெரியும், இவரால் குனிய முடியாது, இவரால் தூக்கி அடிச்சா தூக்க மாட்டாங்கன்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா வேட்டையின் படத்தில் கூட இல்லை இவரால் இப்படி அடிக்க முடியுமான்ற ஒரு டவுட் எல்லாம் வந்து ஒரு சிலது இருந்துச்சு. பட் வேட்டையிலையும் சேம் அன்பரிவ் மாஸ்டர் தான், கூலிலையும் அன்பரிவ் மாஸ்டர் தான். பட் சேர்ற டேரக்டர் மேட்ரு. ஓகேவா? இப்போ லோக்கி கூட சேர்ந்தோன்னே இந்த ஸ்டண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி ரஜினிக்கு வந்து இவரால் இந்த ஏஜுக்கு இப்படிலாம் அடிக்க முடியுமான்னு ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த ஏஜில் வந்து இவர் பர்ஃபெக்டான ஒரு ஸ்டண்ட்டை வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த சீன்லாம் சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹாஸ்டல் சீன். ஓகேவா? அந்த ஹாஸ்டல் சீனோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அன்பரிவ் மாஸ்டர் வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். அடுத்தபடியாக ஸ்ருதிஹாசனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த படம் ஃபுல்லாக ரஜினி வந்து ஒரு அளவுக்கு இழுத்தாங்களோ இல்லையோ, ஸ்ருதிஹாசன் வந்து இந்த படம் ஃபுல்லாக கோராக வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. படம் ஸ்டார்ட் ஆனால் ஒரு 1/2 hour வரைக்கும் அவங்க வரமாட்டாங்க. 1/2 hourக்கு அப்புறம் வந்து என்னம்மா ஸ்ருதி நீ டேக் ஓவர் பண்ணிக்கோ இந்த படத்தைன்ற மாதிரி சொன்ன மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹீரோ சைட்லேருந்து ஸ்ருதி வந்து ரொம்ப வேல்யூ சேர்த்தாங்க அந்த ஹீரோக்கு. அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஸ்ருதிஹாசன் வாழ்ந்துருக்காங்களே வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம். ஆடியோ லான்ச்சில் தலைவர் சொன்னார் தெரியுமா, அது வந்து இங்கே கரெக்டாக இருக்குது, நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக ஷோபின். இதையும் ஆடியோ லான்ச்சில் நம்ம லோக்கி சொன்னார், இனிமேல் உங்களுக்கு நிறைய தமிழ் படம் வந்து வரும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஷோபினுக்கு வந்து இனிமேல் நிறைய தமிழ் படங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் வந்து ஏன்டா அவர் கேரக்டர் வேஸ்ட் பண்ணிங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது வந்து நம்ம லேட்டர் பார்ட்டில் வந்து பேசுவோம். ஸோ ஷோபின் வந்து அவரோட பெஸ்ட்டை வந்து இந்த படத்துக்கு வந்து தாராளமாக கொடுத்தாரு. அடுத்தபடியாக கடைசியாக தாங்க வந்தார் இவர். ஆனால் இவர் வந்து பெரிய இம்பேக்ட் வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்காருன்னு வந்து நம்ம சொல்லலாம். அவர் யாருன்னா உபேந்திரா. கிளைமேக்ஸ் ஒரு 1/2 hour முன்னாடி தான் வருவார். ஆனால் வந்து படம் முடியும் போது அவருக்கு நம்ம நல்லா ஞாபகம் இருக்கும். அமீர் கான் வந்திருப்பார். அமீர் கானோட ரோல் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இவரோட ரோல் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த அளவுக்கு உபேந்திராவோட பர்ஃபார்மன்ஸு அது கொடுத்த மாஸ் பிஜிஎம் இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு வேறு மாதிரி பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை தான் வந்து இந்த படத்தில் இருக்க குட்ஸை பற்றி நான் சொல்லணும். இந்த படத்தில் இருக்க பேடான விஷயங்களை பற்றி இப்போ பேசலாம். இந்த படத்தில் அன்வான்டாக ஆட் பண்ண ஒரு சில விஷயங்கள்னால இந்த படம் வந்து லேக் ஆச்சு. என்னென்ன விஷயம்னா, ரஜினியோட இன்ட்ரோ சாங்கும் அதுக்கப்புறம் மோனிகா. படத்துக்கு ப்ரொமோஷனாக இருந்தது இந்த 2 விஷயம் தானடா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். பட் இந்த படத்துக்கு வந்து ஒரு ட்ராபேக்காக இருந்தது இந்த 2 விஷயங்கள் தான் சொல்லி நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு இந்த 2 விஷயங்களும் வந்து கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூவி லென்த்து. நான் வந்து ஃப்ளாப்பான எல்லா படத்துலையும் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்னன்னா, படம் வந்து 2 hours 20 minutes இருந்தால் தான் ஆடியன்ஸ் வந்து எங்கேஜாக இருக்கும்.
அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த படம் ஃப்ளாப் ஆகுது. ரீசெண்டாக ஃப்ளாப் ஆன படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது டியூரேஷன் காமனாக வந்து இந்த ரேஷியோ தான் இருக்குது. அதுக்கு கூலி ஃப்ளாப்புலாம் நான் சொல்ல வரல, பட் அது நீங்கள் தான் சொல்லணும் ஃப்ளாப் ஆகிட்டான்னு சொல்லிட்டு. பட் இந்த 2 hours 45 minutes வந்து ஒரு லேக் கொடுக்கும், ஒரு போரிங்னஸ் கொடுக்கும், படம் கொஞ்சம் லென்த்தாக போகிற ஃபீலு கொடுக்கும். இந்த விஷயம் டெஃபினட்டாக வந்து 2 hours 45 minutes இருக்க படங்கள் கொடுக்குது. 2 hours 20 தாண்டினாலே இந்த ஃபீல் வந்து மக்களுக்கு வருது. இதை வந்து தவிர்த்தவே முடியாது. பட் எந்த டைரக்டர்ஸும் அந்த டியூரேஷனுக்குள்ளே கொடுக்க ப்ரிப்பேர் ஆக மாட்டேங்கிறாங்க. இது ரீல் சொல்லணுங்க, இன்னும் கதையை இழுத்து சொன்னால் எப்படி. அதுக்கப்புறம் நாகார்ஜுனோட போர்ஷனு நிறைய பேர் வந்து மாஸ்டர் மாதிரி நாகார்ஜுனுக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி நினச்சாங்க. சம்பவம் பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனாச்சு சம்பவம் பண்ணல, நாகார்ஜுனுக்கே சம்பவம் பண்ணியிருக்காரு நம்ம லோக்கி. அவரோட போர்ஷன் வந்து கொஞ்சம் வெயிட்டேஜாக இல்லை. என்னடா இவருக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுத்துருக்கலாமேடா, இன்னும் இவர் கொஞ்சம் உயிரோட வச்சிருக்கலாமேடான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது படம் ஃபுல்லாக. ஒரு கொஞ்சம் போர்ஷன் தான் நாகார்ஜுன் வருவார், அந்த கொஞ்சம் போர்ஷன்லேயே அவர் சாவடிச்சு செத்துருப்போம்னு சொல்லிட்டு சாவடிச்சிடுறாங்க. ஸோ நாகார்ஜுனோட போர்ஷன் வந்து ஒரு வெயிட்டேஜே தரல, எங்கேயுமே வெயிட்டேஜ் தரல. அங்கங்கே கொஞ்சம் பிட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவரோட சீனு. மற்றபடி நாகார்ஜுன் தான் ஒரு வெயிட் டீமன் மாரி காமிச்சிருக்காங்கலாம் ஒரு விஷயம் சொன்னாங்க தெரியுமா, சுத்தா போய் எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. நாகார்ஜுனுக்கு வந்து கதை வெயிட்டேஜ் தரல, நாகார்ஜுனுக்கு வெயிட்டேஜே தரல, அப்படி வேணா நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் லேக்காக இருக்க 2 விஷயங்கள் மூவி லென்த்து கூட நான் கம்பேர் பண்ணுறேன். படம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அந்த பேராமீட்டர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு போச்சுங்க, அதுக்கப்புறம் அப்படியே இறங்கிடுச்சு, அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் போகுது, அப்படியே இங்கே இறங்குது. ஓகேவா, அந்த இறங்குற போர்ஷன்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலாக செய்கிறேன், தலைவருக்கு ஸ்பெஷலாக இன்ட்ரோ பண்ணுறேன்ற மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் இதாக வாங்கியிருக்கு. ஒரு சில இடத்துல வந்து கதையே கொஞ்சம் லேக் ஆகியிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இது விக்ரம்லேருந்து அப்படியே ஒரு தழுவல் மாதிரி ஒரு இருந்துச்சா, ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு போரிங் ஃபீல் தர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து இந்த படத்தோட மைனஸாகவே தான் வந்து இருக்குது. அடுத்தபடியாக லோக்கி படத்தில் எந்த அளவுக்கு வயலன்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெட்ரோ சாங்கை வந்து எதிர்பார்ப்பாங்க. இந்த படத்தில் என்ன ரெட்ரோ சாங் வச்சுருக்காரு, இந்த படத்தில் என்ன ரெட்ரோ சாங் வச்சுருக்காருன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அது வந்து ஒரு காமனான விஷயம் லோக்கி படத்தில். பட் அந்த ரெட்ரோ சாங்கையும் வந்து லோக்கி பெருசாக வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு. இதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். அது லயோலா காலேஜ் பிரசாந்துக்கே தெரியாது நான் அந்த மாதிரி படம் நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பாட்டு எடுத்துகிட்டு வந்து குத்தா, அந்த பாட்டு நல்லா இருந்தால் கூட ஓகே வைபாவும், அந்த பாட்டு கூட நல்லா இல்லையே, என்ன பண்ணுறது ஓகே. அடுத்தபடியாக இந்த படத்தில் என்னென்ன பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கணும், ஆல்ரெடி நான் பேட்டில் சொன்ன விஷயங்கள் தான். இந்த படத்தோட லென்த்தை வந்து குறைச்சிருக்கணும். இப்போ கூட பெருசாக ஒன்றும் கெட்டு போகல. ஓகேவா, இன்னைக்கு நைட்டு லோக்கி உட்கார்ந்தாருன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போர்ஷன் ட்ரிம் பண்ணால் படம் வந்து இன்னும் கொஞ்சம் கிரிப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை பண்ணுவாரா எனக்கு தெரில. நான் இதுதான் கொடுத்த டைமு, இதுதான் டியூரேஷன் சொல்லி அவர் அங்கேயே உட்கார்றாரான்னு சொல்லி தெரியல. ஸோ லோக்கி வந்து இந்த போர்ஷனை கொஞ்சம் ட்ரிம் பண்ணால் படம் வந்து இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. படம் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் ஃபீல் பண்ணது என்னன்னா, விக்ரம் படத்தில் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஆண்டவருக்கு வந்து வெயிட்டேஜே தந்துருக்க மாட்டார். ஆனால் படம் ஃபுல்லாக ஆண்டவரை பற்றியே பேசி ஒரு மாதிரி வந்து அவருக்கு ஒரு வெயிட்டேஜை கிரியேட் பண்ணுவாங்க. அவருக்கு வந்து வெயிட்டேஜே இருக்காது, ஆனால் அவரோட படம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு லோக்கி இந்த ஸ்கிரிப்டை டிராஃப்ட் பண்ணாரோ, அதுக்கப்புறம் இவங்க ரஜினி இன்வால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய விஷயம் ஃபோர்ஸ் பண்ணதுனால அன்வான்டாக ரஜினியோட சீன்ஸை வந்து திரிச்சாரோன்ற மாதிரியான எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா விக்ரம் படத்தை நீங்கள் நல்லா பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கமல் வரவே மாட்டார், செகண்ட் ஹாஃபில் தான் அவருக்கு வெயிட்டேஜே தருவாங்க. ஸோ இதே கிட்டத்தட்ட நீங்கள் இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஏன் இவருக்கு வெயிட்டேஜ் கம்மி பண்ணி செகண்ட் ஹாஃபில் வந்து ரஜினியோட வெயிட்டேஜ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு ரஜினி தேவையே இல்லை, பட் இருந்தாலும் ரஜினி வைங்கன்னு ஃபோர்ஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆகுது. லோக்கி வேணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது. லோக்கி என்னென்ன டிராஃப்ட் சொல்கிறாரோ அந்த டிராஃப்டை ஒத்துக்கிற மாதிரி இருந்தால் தான் லோக்கியை வச்சு படம் பண்ணால் ஹிட் பண்ண முடியும். லோக்கி பண்ணாலே படம் ஹிட் ஆகும்னு நினச்சிலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் இவ்வளோ பேசுனதுக்காக இந்த படம் வந்து மொக்கையாக இருக்குது, படம் ஃப்ளாப்பு, அதெல்லாம் வந்து நினைக்காதீங்க. இந்த படத்தோட என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொன்னேனே தவிர, நீங்கள் படத்துக்கு போகாதீங்கன்னு சொல்கிற ஒப்பீனியன் எனக்கு இல்லை. உங்களோட சாய்ஸ் நீங்கள் தான் எடுக்கணும், நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும், எவனையும் எடுக்க விட்டுறாதீங்க. ஓகேவா, சரி. இந்த விஷயத்தோட இந்த வீடியோவை நான் சைன் ஆஃப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ குட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்.